ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட தான் வந்திருக்கேன். பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்குல்ல? என்ன டிஷ்ஷா இருக்கும்? நானே சொல்றேன். சொரக்கா ஹல்வா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த சொரக்கா கூட்டுக்கும், இந்த சொரக்கா அல்வாக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இத ஒரு தடவ ட்ரை பண்ணீங்க, கூட்டு பண்ண மாட்டீங்க. ஹல்வா தான் பண்ணுவீங்க. ரெசிபி பார்க்கலாமா? சொரக்கா ஹல்வா பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சொரக்கா எடுத்திருக்கேன். சொரக்காவோட தோல சீவிட்டு, உள்ள விதைகள நீக்கிட்டு, இதே மாரி குட்டி குட்டியா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு 1 கப் அளவு இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் காஞ்ச பிறகு இதில ஒரு 10, 15 முந்திரி ஆட் பண்ணி கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இதிலேயே கொஞ்சம் திராட்சை சேர்த்து அதையும் பொன்னிறமா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இதிலேயே நம்ம துருவி வச்சிருக்கிற சொரக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து பொறுமையா வதக்கிக்கலாம். இது ஒரு 4, 5 நிமிஷம் வதங்கணும் அந்த நெய் கூட சேர்ந்து. வதங்கினா தான் இதோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போயி ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். சொரக்காய் நெய்யில வதங்கின பிறகு இதில ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். அப்பப்போ இந்த மூடி திறந்து நம்ம அடிக்கடி கிளறி விட்டுருக்கலாம். எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு வேகுறதுக்கு. இது எப்படி வெந்த பதம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ பார்க்கும்போது நமக்கு கண்ணாடி பதம் தெரியும் இதுல. கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த சொரக்கா. அவ்வளோதான் சொரக்கா நல்லா வெந்துருச்சு. இதில நான் கொஞ்சமா கிரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு, இதில சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு சுகர் கரெக்ட்டா இருக்கும். 1 கப் சுரக்காக்கு 1/4 கப் சுகர் வந்து கரெக்ட்டான அளவு. சுகர் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலேருந்து கொஞ்சமா தண்ணி வெளிய வரும். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தீய கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ பாருங்க, இப்போ சைட்லலாம் நம்ம ஊத்துன நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சைய உள்ள ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான சொரக்கா அல்வா வந்து ரெடி ஆயிட்டு. இத ஒரு முறை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.